நான் இன்னைக்கு செய்ய போகிறது கோழி வறுவல். கோழி வந்து 3/4 கிலோ எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ½ an hour வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது கோழி வறுவல். கோழி வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ கோழி எடுத்திருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், 1 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இது எல்லா மசாலாவையும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ½ an hour வந்து மினிமம் மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து கடுகெண்ணெய் வந்து எதுக்குன்னா ரொம்ப நல்ல குளிர்ச்சி, அதே மாதிரி சிக்கன் சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதனால் நான் எண்ணெயும் இந்த கடுகெண்ணையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் தயிர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது தயிர் ஆட் பண்ணிட்டோம். மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், உப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மினிமம் வந்து ½ an hour வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த மசாலா இறங்கி, அதாவது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு ½ an hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். கோழி வறுவலுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ½ an hourக்கு அப்புறம் தாளிக்க போகிறதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், சோம்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரும்பு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கிரேவி மாதிரி திக்காக வேணும்னா ஒரு 2-3 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது வந்து 2 வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ½ an hour ஆயிடுச்சு. இந்த சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக வந்து நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மசாலா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து கடுகு எண்ணெய் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சால்ட் எதுவும் போட வேண்டியதில்லை. இதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. சிக்கன்லேயே தண்ணி நிறையா இருக்கும். நான் சால்ட்டும் போட்டுக்கிறதுனால
இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா தனி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். கோழி வறுவல் ரெடி ஆயிரும். நம்ம இடையில இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கலரிக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ திருப்பியும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எண்ணெய் மேலே வர டைமுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் வந்து சாதத்து கூட இல்லைனா இது சப்பாத்தி கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வறுவல் ரெடி. நான் கோழி வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.